ஒவ்வொரு நாளும் இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமாங்க. இந்த ஒர்க் அவுட் தாங்க சொல்லுது. நம்ம ஸ்டேடியம் தான் போனோம் இன்னைக்கு. ஏன்னா 4 மணிக்கு எந்திரிச்சாதான் அங்கே 6 மணிக்கு டான்னு நிற்க முடியும். திருநெல்வேலியில் அண்ணா ஸ்டேடியங்க. தென்காசிலையும் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் பாட்டாக்கு ஒரிஜினலும் ரெடி ஆகலை. இதேமாரி ரெடி பண்ணிட்டாங்கன்னா தரமாக இருக்கும். நமக்கு ஒரு 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் வரும். முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரெடி பண்ணி தந்தீங்கன்னா ஓடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி உள்ள ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா 400 மீட்ரு 20 தடவை செத்துட்டேன். 21 தடவை உயிர் மட்டும்தான் கையில் இருக்கும். இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா 1.30க்குள்ளே ஓடணும். அந்த பேஸில் நம்ம மாமா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படி மதிய டிஃபன் பாருங்கள், நல்லா சத்தான சாப்பாடை முடிஞ்சளவு சாப்பிட்டு. இங்கேனா வேம்பார் திருநெல்வேலியிலேருந்து 90 கிலோமீட்டர், நம்ம ஊரில் பாவடிச்சதுலேருந்து 150 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும். இங்கே வந்து நம்மளோட தொழில் தான். நிறைய பேர் எப்படி தொழில் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு என்கிட்ட டவுட்டு கேட்குங்க. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இதை புரிஞ்சுக்கிடணும்னா நம்ம தான் ஆழமாக இறங்கி வேலை செய்யணும். ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்த வீடியோ எடுத்து போடணும். வந்தாங்கன்னா ரேட்டு என்ன சொன்னாலும் எடுத்து போடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு படிப்படியாக நீங்களே கற்றுக்கிடுவீங்க. ரேட்டு கூட சொல்லுவாங்களா குறைய சொல்லுவீங்களா, இப்படி நிறைய இருக்குது இந்த தொழிலில். லேண்டு விற்கிறது வாங்குறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல். இது ஒரு பெரிய ஹோட்டல் தான் கிட்டத்தட்ட. ஒரு சந்தோஷமாக நிறைவா, ஏன்னா இன்றைக்கி ஓடணும் ஓட்டம் அப்படி. இவங்க இன்றைக்கி சாப்பாடும் பாருங்கள் ஜம்முன்னு ஒரு பிடி பிடிச்சாச்சு. இன்றைக்கி ஓடணும் ஓட்டம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் அவுட்டு தான் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட. ஏன்னா அந்த அப்படி ஓடிட்டு இப்படி சாப்பிடும்போது இது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஏர்போர்ட்டு கிட்டத்தட்ட வந்தாச்சு. அப்படி திருநெல்வேலியில் ஒரு வீடியோ எடுக்க வேண்டியிருந்தது, அதையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.